2026 தேர்தலுக்கு இன்னும் 3 மாதங்களே இருக்கிற ஒரு சூழல்ல, தாவேகா தரப்புல இருந்து நம்ம பார்த்தோம்னா, கடந்த மாதம் வந்து ஈரோட்ல வந்து பிரச்சாரம் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ வரைக்குமே வந்து அந்த அடுத்த கட்ட பிரச்சாரங்கள், இந்த அரசியல் நகர்வுகள் இது தொடர்பாக எந்தவித அப்டேட்ஸும் அவங்க கிட்ட இருந்து வரல. இந்த நிலையில வந்து சமீபத்துல ஓபிஎஸ்ஸினுடைய ஆதரவாளர், முன்னாள் வில்லிவாக்கம் எம்எல்ஏ ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் வந்து தாவேகாவுல வந்து இணைகிறாரு. ஸோ தாவேகாவினுடைய அரசியல் போக்கு எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க? அதாவது ஓபிஎஸ் அவர்கள்கிட்ட இருந்த 2வது விக்கெட்டு காலி. ஒரு விக்கெட் வந்து இவர்கிட்ட போய் சேர்ந்துட்டாங்க. திமுகல சேர்ந்துட்டாங்க. இன்னொரு விக்கெட்டு தவக. அதே மாரி செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகலேருந்து போய் சேர்ந்தாங்க. இது மாரி நெறைய பேர் போய் இன்னும் சேருவாங்க. சேர்றவங்கலாம் எனக்கு என்ன ஒரு கேள்வின்னா, சேர்றவங்க எல்லாம் ஏன் தனித்தனியா சேர்றாங்கன்னு தான் புரியல. போய் சேர்றது மொத்தமா சேரலாம். தனியா எனக்கு உண்டான முக்கியத்துவம். சரி போறவங்க ஒரு 50 பேர கூட கூட்டு போய் ஒரு குரூப் ஃபோட்டோனா எடுத்து போட்டா, அது இன்னும் கொஞ்சம் காட்சியா இருக்கும். எல்லாமே தனிமையில சந்திக்கிறது, தனிமையில மாலை போடுறது அப்படின்ற மாரி இருக்கு. இது வந்து ஒரு பர்செப்ஷனுக்கு உதவும். ஆ அதாவது எப்படி நான் சொல்றேன்னா, ஜேசிடி பிரபாகர் ஒரு நல்ல மனிதர். அதில மாற்று கருத்தே கிடையாது. பட் அவங்களோட அந்த பேட்டர்ன் பார்க்கும்போது என்னன்னா, ஒரு தனிப்பட்ட ஆளு போய் சேர்றது, வர்றதுன்றதை தாண்டி, தலைவரோட உழைப்பு என்பது இருக்கிறது. ஒரு ஒரு வில்லிவாக்கம் போல ஒரு தொகுதியிலிருந்து ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வராருன்னா, அந்த நிகழ்ச்சி வில்லிவாக்கத்தில நடக்கும். வில்லிவாக்கத்தில அட்லீஸ்ட் நீங்க வர வேணாம் சாமி, நீங்க வூட்லயே இருங்க. அங்க ஒரு 4 பேர வச்சு ஒரு மேடைய போட்டு ஒரு 2000 பேர் தாவேக்கா நிர்வாகி கூப்பிட்டு, ஜேசிடி பிரபாகர் தலைமையில ஒரு 100 பேர், இல்ல ஒரு 200 பேர், அவர் சக்திக்கு எவ்வளோ பேர் திரட்ட முடியுமோ, திரட்டி அங்க ஒரு நிகழ்ச்சி வச்சு, ஆனா நீங்க அங்க ஏன்னா ஏன்னா நான் வந்தா கூட்டம் சேர்ந்துரும். அப்புறமா ஜனங்கள்லாம் தள்ளுமுள்ளாயிடும். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துரும். ஆனா ஷூட்டிங்லாம் நல்லா நடக்கும். அதெல்லாம் நாங்க எந்த பிரச்சனையும் இல்லாம முன்னாலயே போயிட்டு, நல்லா பக்குவமா மழையே வந்தாலும் ஷூட்டிங்கில இருக்கவங்களுக்கும், இல்ல ஆடியோ லான்ச்ல வரவங்களுக்கு சிராய்ப்பு கூட வராத மாரி எங்களால ஆர்கனைஸ் பண்ண முடியும். ஆனா பொதுமக்கள்னு வரும்போது எங்களால அந்த இதெல்லாம் பண்ண மாட்டோம் நாங்க. அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா, போய் சேர்ந்துருங்க. நான் வீடியோ கான்ஃபரன்சிங்ல டாட்டா காட்டி, கிள்ளி முத்தாய் குடுத்து இப்படி ஃப்ளையிங் கிஸ் விடுறேன். அங்க புடிச்சுக்கோங்க. அப்படி கூட நடத்திடலாம். அது இன்னும் வைபா இருக்கும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.